நமஸ்காரம். காந்தாரா தமிழ் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை கொண்டு வழிநடத்தி செல்லக்கூடிய துளாராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய 2025 நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பயிற்சிகள் வேற வருது. சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சூரிய பயிற்சி, பல பயிற்சிகள் வருது. இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு எதிர்வரக்கூடிய 2025, அதாவது 1/1/2025 புதன்கிழமை பிறக்கக்கூடியது. மார்கழி மாதம் பிரதமையில் பூராட நட்சத்திரத்தில் சுக்கிர தசையில் பிறக்கக்கூடியது. மெயினாக கவனிக்க வேண்டியது நம்ம தசை. அதாவது நமக்கு அதிபதி, துலாத்திற்கு அதிபதி, துலா லக்னத்திற்கு அதிபதி சுக்கிரனுடைய தசையில தான் இந்த வருஷம் பிறக்கிறது. அதனால இந்த 2-3 ராசிகள் 2025 ஏற்றம் மாற்றம், நிறைய பணம் கொட்டக்கூடிய ராசிகளில் ஒன்று துலா ராசி, மிதுன ராசி, துலா ராசி, ரிஷபராசி. அதற்கு அடுத்த லெவலில் கடகராசி, தனுர் ராசி, மகர ராசி. இதில் முதல்ல வரக்கூடிய ராசிகளில் ஒன்று தான் துலா ராசி. அதனால் இது வரைக்கும் ஏதாவது கஷ்டம் பட்டிருந்தோம்னா, பட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். லைஃப்னு இருந்ததுன்னா பிரச்சனை இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதையெல்லாம் தீர்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமையை நாம் அடைவதற்கு துளாராசிக்காரர்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்முடைய ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நமக்கு அதிபதி, அவன் எங்கே இருக்கான்? நமக்கு இப்பொழுது 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவன் 9ஆம் வீட்டிற்கு வரார். யார்? குரு. இப்போ இருக்கச்சே 2ஆம் வீட்டை பார்க்குறார், 9ஆம் வீட்டுக்கு வரச்சே 3ஆம் வீட்டை பார்க்குறார். அப்படிப்பட்ட 12ஆம் வீட்டை பார்க்குறார் குரு. இப்போ அப்படிப்பட்ட குரு நமக்கு பேசிக்காக ஜாதகத்தில் எங்கே இருக்கார்? ரெண்டாவது மற்ற தசாநாதன் அப்படின்னு சொல்லுவோம். கன்னிராசிக்கு இருக்கக்கூடியது, அதாவது சித்திரை, மெயினாக சித்திரை நட்சத்திரம். ஏன்னா சித்திரைக்கு முன்னாடி உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. அந்த சித்திரை துளாராசி, கன்னி, சித்திரை, சுவாதி, விசாகம், துளாராசி. இந்த 3 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடியது செவ்வாய், ராகு, குருவில் பிறந்தவர்கள். இந்த குரு நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்திற்கு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்திற்கு போறார். ராகு நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் வீட்டிற்கு வரார். அடுத்தது செவ்வாய் தெரியும் நமக்கு இப்போதைக்கு 11ல் இருக்கார். 10க்கும் 11க்கும் போயிட்டு 12க்கு வருவார். இதில் 12க்கு வரச்சே, நமக்கு 11க்கு வரச்சேவும் நல்ல லாபத்தை தரக்கூடியவர். அடுத்தது நம்முடைய புதன். இவர்கள் எல்லாம் சேர்ந்து, இதில் யார் சார் பெண்டிங் விட்டுருக்கீங்க, மிச்சம் விட்டுருக்கீங்க? யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே தேவைதான் சார். நம்முடைய வீடுன்னு இருந்ததுன்னா மாமாவும் தேவை, சித்தப்பாவும் தேவை, அண்ணனும் தேவை, தங்கையும் தேவை. எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? நண்பர்கள் அப்படின்னா நண்பர்களை யாரை நம்ம விட்டுற முடியும்? ஒவ்வொரு நண்பர்களும் நமக்கு தேவைதான். தேவையில்லைன்னு நம்ம யாரையுமே நினைக்க முடியாது. அந்த மாதிரி தான் கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். எல்லா கிரகமுமே தேவை. ஆனால் நண்பர்களே சில பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பான், சில பேர் கொஞ்சம் வெளியில் இருப்பான். அந்த மாதிரி தான் கிரகங்கள். சிலது ரொம்ப நல்லது செய்யும், சில சமயங்களில் நல்லது செய்யாது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா நாம் அவரவர் வாங்கி வந்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லு போக மீறி தான் நம்ம ஜாதகத்திலே சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம கர்மா சிலது பார்த்து தான் நம்ம பேசணும். மெயினாக துளாராசிக்காரர்களை நமக்கு 7ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது இப்போதைக்கு 8, 9, 10 இருக்கக்கூடிய செவ்வாய். 9க்கும் போகிறார், அவர் 11க்கும் வரார் அப்புறமா. அதனால தான் சொன்னேன் 9, 10, 11, 12க்கும் வரக்கூடிய செவ்வாய் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு நல்ல இடத்துல தான் சார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால் நமக்கு துளாராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நிச்சயமாக நல்லா இருக்குது. குரு நமக்கு இப்போ 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறதுலையும் நல்லா இருக்குது. அவர் இடம் பெயர்ந்தாலும் 9ஆம் இடத்துக்கு குரு போகிறது 1, 5, 9ன்னு சொல்லுவாங்க. இந்த காலபுருஷனுடைய வீடுகளில் 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. அது தவிர குரு போகிறது உபயராசி. மெயினாக ஒரு மனுஷனுக்கு உபயராசியில் குரு இருந்தாலே பிரச்சனை இல்லை சார். அவருடைய வீடு 2மே உபயராசியில் இருக்கக்கூடியது தான். அதனால் குரு அங்கே போனாலுமே தன்னுடைய 7ஆம் பார்வையை தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. 3ஆம் வீடாக இருந்தாலுமே குருவனுடைய பார்வை, எந்த குருவாக இருந்தாலும் குரு தான் சார் இல்லையா? அதனால் துளாராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனை எதுவும் இருக்காது, நன்னா இருக்கும், நிச்சயமாக ஏற்றத்தை தரும். அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால எக்ஸ்பேன்ஷன், குழந்தை பிறப்பு அல்லது சந்தான பிராப்தி அப்படின்வாங்க, அது நல்லா இருக்குது. வரக்கூடிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் நமக்கு அதிகமாக நம்மளை தூட்ட மாட்டாங்க. மனசுக்குள்ளே திட்டிப்பாங்க, என்னடா இவன் பெரிய ஆளாகிட்டான்னு மனசுக்குள்ளே நினச்சா வெளில பார்க்கச்சு ஈன்னு இழிச்சிட்டு போவாங்க. ஒரு கல்யாணத்திலே வேற எங்கேயோ பார்க்கச்சு, அவ்வளோதானே வேணும். மனசுக்குள்ளே யாரும் என்ன நினச்சிருந்தா நமக்கு என்ன, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா துளாராசிக்காரர்கள் பேசிக்காகவே ரொம்ப பேலன்ஸ்டு சார். நம்ம எதையுமே
நல்லதாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தான் துளாராசிக்காரர்கள். சில சமயத்தில் கொஞ்சம் மனசுக்குள்ளே அப்படியே அழுத்தம் இருக்கும், அதையும் வெளிக்காட்டி கொள்ளுறதில்லை அதிகமாக நாம. அதனால் நமக்கு நல்லதே நடக்கக்கூடியது. இதற்கடுத்து பிஸ்னஸ்ன்னு இருக்கச்சே நம்முடைய பிஸ்னஸ் 7, 8, 9, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது சதுர நடை வீடு. அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கான். அது மட்டுமல்ல, அந்த வீட்டுக்கு 12 9ல் குரு இருக்கிறதுனால குரு நமக்கு 7, 8, 9ஆம் பார்வையை நம்முடைய 5ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால நிச்சயமாக நம்முடைய மூதாதையர்கள், அதாவது ஆசின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரியவர்களுடைய ஆசி, அது நமக்கு நிறைய இருக்குது. அதனால் நம்ம கவலையே பட வேண்டாம். பிஸ்னஸ் நம்மளுக்கு நல்லா இருக்கும். பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள் யாரால் வரும்னா, இந்த கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, தனியாக இருந்தால் பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை சார். கூட்டு ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து 2 பேர் இருக்கிற போது அந்த பிஸ்னஸ் ஓகேவாக இருக்கும். 2 பேருக்கு மேலே போகச்சே அப்படிப்பட்ட பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, சொல்லணும் இல்லை, 6ஆம் இடத்தில் ராகு, குரு, சூரியன், சந்திரன், நம்ம வீட்டுக்கார சுக்கிரன், 12ஆம் வீட்டுக்கார, அதாவது 9ஆம் வீட்டுக்கும் 12க்கும் உடையவனான புதன், இவங்க அத்தனை பேரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் உட்காந்து அங்கே கும்மி அடிக்கிறாங்க. இவர்கள் அத்தனை பேருடைய சேர்க்க சார் 30 நாள் தானே சார், அதுக்கப்புறம் சரியாயிடுவேன்னா, நமக்கு வண்டியில் கிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் பழங்காலத்துலலாம் கிக் ஸ்டார்ட் பண்ணச்சா என்ன ஆகிடும்னா, அந்த ஸ்டார்டர் பண்ணச்சே காலில் இடிச்சுன்னா சதை வழண்டுரும். சதை வழண்டா அந்த ஒரு 2 செகண்ட் தான். ஆனால் அது 1 மாதத்துக்கு அந்த வலிங்கிறது 1 மாதம் இருக்கும். அந்த கணுக்காலில் பட்ட வலி 1 மாதம் இருக்கும். அந்த மாதிரி இவர்கள் கும்மை அடிச்சுட்டு போயிடுவாங்க 30 நாளில். அந்த வலி நமக்கு 3 மாதம் இருக்கும் சார். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம்னா துளாராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு பிளெயினாக சொன்னோம்னா, நம்ம எஃபர்ட் எடுக்கிறோம் இல்லை, வெளிநாடு போகிறதுக்காக எஃபர்ட்டு, நம்முடைய குழந்தைகள் அல்லது படிப்புக்கு நாமளே வெளிநாடு போகிறதுக்கு, பிஸ்னஸ் சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு எஃபர்ட் எடுத்துருந்தோம்னா, அதே மாதிரி நம்ம திரைத்துறை, சின்னத்திரை பெரிய துறையில் இருப்பவர்கள் மெயினாக நீங்கள் லீடிங் ரோல் இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோல், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ அல்லது துணை நடிகராகவோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு இந்த 1 வருஷத்தில் நிறைய பணத்தை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் உழைப்பை போடணும். உழைப்பு இல்லாமல் பணம் வராது சார். நம்ம முயற்சி பண்ணணும், உழைப்பு போடணும், அப்போ தான் பணம் வரும். ஆனால் பல பேருக்கு 12 மணி நேரம் வண்டி இருக்கிறாங்க சார். அவனுக்கு எவ்வளோ உழைப்பு போடுறான், எவ்வளோ பணம் வருது. அந்த மாதிரி இல்லாமல் துளாராசிக்காரர்கள் நமக்கு எதிர்வரக்கூடிய 2020 நல்ல பணம் வரும். உழைப்பு அதிகமாக போச்சு, நல்ல பணம் வரக்கூடியவர்களாக தான் இருக்குது. எல்லா பிஸ்னஸுமே மோர் ஆர் லெஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர பணம் வரக்கூடியதாக தான் இருக்குது. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதற்கு சப்போர்ட்டிவாக அமைஞ்சிருக்கு சார். பிஸ்னஸ் பண்ணிச்சு மெயினாக நமக்கு 2ஆம் வீட்டுக்குடையும் செவ்வாய், குருவனுடைய பார்வை இருக்கச்சே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதை ஒட்டி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பிஸ்னஸ், அவர்கள் கூட நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம், இதையெல்லாம் இருந்ததுன்னா இந்த எல்லா பிஸ்னஸுமே ஓஹோன்னு இருக்கும். நாம் போடுற முயற்சி, நாம் போடுற பணம், நாம் எதிர்பார்த்ததை விட ₹1 அதிகமாக நமக்கு ரிட்டர்ன் வரும். ஆனால் இதே விஷயம் நமக்கு 6ஆம் வீடு மீனராசி, அந்த இடத்துல ஷேர் பிஸ்னஸ் போட்டோம் அப்படின்னா 5ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு வரச்சே சில சந்தர்ப்பங்களில் நமக்கு இழப்பு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ரொம்ப எண்ணி போடுங்க. நான் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பேன் என்னுடைய காணொலிகளில் மைனஸை அதிகமாக சொல்கிறதில்ல, பிரச்சனையை அதிகமாக சொல்கிறதில்ல. சில பேர் கேட்குறாங்க ஏன் சார் சொல்கிறதில்லன்னு. நமக்கு நல்லது வரும், ஆஹா நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சி சொன்னோம்னா நல்லா இருக்க போகிறோம். பிரச்சனை வரும், வீட்டை விட்டு கிளம்பிச்சவே எனக்கு இன்றைக்கி பஞ்சர் ஆகிடும் அப்படின்னு நினச்சி பிரச்சனைகள் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமே. அதனால தான் பல பேர் பிரச்சனைகளை அதிகமாக சொல்வதில்லை, கோடி காட்டுவது. நானும் அப்படி தான். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் அதை எதிர்கொள்வதற்கு நமக்கு மெயினாக நம்முடைய பலன் இருக்கணும் இல்லையா, நாம் செஞ்ச கர்மா அல்லது நம்முடைய தெய்வம், எந்த தெய்வம் நமக்கு ஏற்றமுடையதாக இருக்கும். நமக்கு அதிபதி சுக்கிரன். அந்த அதிபதி சுக்கிரன் மட்டுமல்ல, 2ஆம் வீட்டிற்குடைய செவ்வாய். இப்போது குரு நமக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார், 8லேருந்து 9க்கு வர்றார். அந்த குரு நீங்கள் ஏதாவது அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க, யாராவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா ஒரு அதிஷ்டானம் சென்று வணங்கி வருதல். உதாரணத்திற்கு ராகவேந்திர சுவாமியின் அதிஷ்டானம் பிருந்தாவனம்னு வாங்க, அந்த பிருந்தாவனத்திற்கு அல்லது சித்தர்களுடைய சமாதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மனசார ஒரு 10 நிமிஷம் போய் அவர்கிட்ட முறையிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடியது அத்தனையும் நடக்கும். இது குருவனுடைய ஆசி நமக்கு தேவை முதல்ல. 2வது, நமக்கு 12லேருந்து 11க்கு போகிறார் கேத்து.
5ஆம் இடத்திற்கு ராகு வர்றார். 5ஆம் இடத்திற்கு ராகு வரதுனால நாம நம்முடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ ஒரு தரம் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. அந்த அபிஷேகம் செய்யச்சே ஊர்ந்து செல்வது அப்படிங்கிறதுனால தேன் அபிஷேகம் முக்கியமாக வச்சுக்கோங்க. வேற யாரையாவது நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பார்க்க போவச்சே பழம் வாங்கிட்டு போவாங்க. அல்லது இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கொஞ்சமாக தேன் வாங்கி சென்று அடுத்தவர்களுக்கு கொடுங்கள். நம்ம வேறு யாரையாவது பார்க்க போகிறோம், ஒன்றும் இல்லை, ஒரு டைரக்டரை பார்க்க போகிறோம், ஒரு சான்ஸ் கேட்க போகிறோம்னு சொன்னால் கூட ஒரு அரை பாட்டில் தேன் வாங்கிட்டு போய் கொடுங்க. இது எல்லாமே மன நிறைவை தருவதோடு துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் 2025 தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.